ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வெண்டைக்காய் முட்டை பொரியல், காலிஃப்ளவர் சூப்பு சாதத்தில் போட்டு பிரட்டியிருக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கிறணும் வடிகட்டி. பாசிப்பருப்பை வறுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சோம்பு சீரகம் பட்டை இலை கிராம்பு எல்லாம் பொரிய விடணும். பொரிஞ்சோன்னே இந்த பருப்பை தூக்கி அதில் ஊற்றி கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும். சூப்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கொதித்ததும் காலிஃப்ளவரையும் அதில் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. காலிஃப்ளவரை ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழஞ்ச மாதிரி இருக்கும், கொலன்னு வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. கடைசியில் இறக்கும்போது மல்லித்தலை பிச்சு போட்டு இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம். அதில் சூப்பை ஊற்றி நெய் ஊற்றி கிளறுனா சாதம் ரெடி ஆயிரும். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு வெண்டைக்காய் நிறையா இருந்தால் தனியாக வதக்கிட்டு போடுங்க. இது கொஞ்சமாக இருக்கனால நான் அதிலே வதக்கிட்டேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் கரம் மசாலா தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அடுப்பை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வெண்டைக்காயை வேக விடுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் முட்டையை போட்டு கிளற வேண்டியதேன். வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.